ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எப்பொழுதும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், பிரச்சனைகளை நமக்கு அதிகமாகவே வரும் என்று முன்னமே நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சா, முடிந்த மட்டும் ஒரு மனுஷனாகிய நம்மளால் முடிந்த மட்டும்தான் 100க்கு 100 சரியாக இருக்க யாராலையும் முடியாது. 100க்கு 100 சரியாக இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவங்களுக்கு தான் 100க்கு 100 எதிர்பார்க்க முடியும். அவங்க தான் 1000க்கு 1000 எதிர்பார்க்க முடியும். கோடிக்கு கோடி எல்லாத்துலேயும் அவங்க தான் நம்பர் 1. அவருடைய சாயலை நம்மளை உருவாக்கியிருந்தாலும் கூட, நமக்கு அவர் போதித்திருந்தாலும் கூட, வேதத்தை நமக்கு அவர் கொடுத்திருந்தாலும் கூட, அனுதினமும் நம்மை அவரை ஆராதித்தாலும் அவருடைய வசனங்களை மணிக்கணக்காக உட்காந்து தியானம் பண்ணினாலும் சரி, அதில் நல்ல வசனங்களை, ஏராளமான வசனங்களை இருதயத்தில் பதிச்சு வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்பர் 1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்மளாம் அதில் பாதி கூட வரமாட்டோம், கால்வாசி கூட வரமாட்டோம். கால்வாசி முயற்சி பண்ணலாம், பாதி கூட ஓரளவுக்கு நம்ம முயற்சி பண்ணிடலாம், முக்கால்வாசி கூட ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம். 100ல் 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. நம்மளாம் அந்த லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இவங்களை அனுதினமும் நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணி எப்படியாகிலும் ஏசப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாங்களே, இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லியிருக்காங்களே, நம்ம எப்படியாகிலும் ஏசப்பா போல் முயற்சி பண்ணி அவரோடு சேர்ந்து கிட்டி சேரணும். இன்றைக்கி இப்படி இருக்கணும், நாளைக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம முன்னேறிக்கிட்டே இருப்போம். அனுதினமும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க கோவம் முட்டி ஒரு சா மேலே ஏறுவோம், ஒரு முழம் கீழே யாராவது பிடிச்சி இழுத்துருவாங்க. கோபப்படுத்தியோ அல்லது நம்மளை சங்கடப்படுத்தியோ அல்லது வியாகுலப்படுத்தியோ ஏதாவது ஒன்றும் இல்லை, நம்மளை இழுத்துருவாங்க. அப்போ மறுபடியும் நம்ம தொடர்ந்து மேலே ஏற வேண்டியிருக்கும். இப்படி தான் நம்ம நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. நம்ம முன்னேற கீழே சறுக்குகிறோம். அப்போ நம்ம உண்மையாக நடக்கணும்னு ஆசைப்படுறோம், கொஞ்ச நாளில் மறுபடியும் கீழே வந்துடும். மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோம். முக்கால்வாசி மரம் கூட ஏறிடுவோம். தேங்காயை பறிக்க வேண்டியதுதான், பழம் நமக்கு கிடைக்க வேண்டியதுதான், கனியை பறிக்க வேண்டியதுதான். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு இடர்கள் உண்டாக்கி எடுத்துருவாங்க. இப்படி தான் வாழ்நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை அறிகிறார். அதனால் கிருபையினால் நமக்கு இரக்கத்தை கொடுப்பார். உண்மையாக வாழ்கிற பொழுது பிரச்சனை வரும். தானியேல் ஐயா உண்மையாக வாழணும்னு சொல்லி நினைச்சார். அநேக சொப்பனங்களுக்கு விளக்கம் சொன்னார். ராஜ்யத்திற்கே பிரதானிகளுக்கும் எல்லாருக்கும் மேலே அவர் தலைவராக உயர்த்தினாங்க. அந்த உயர்த்தப்பட்டது மற்றவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் உண்மையாக இருந்தார். உடனே சிங்க கல்விகளை போடுற அளவுக்கு அவர் என்ன பண்ணாங்க, எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி கூட போட்டாங்க. ஆனாலும் அங்கேயும் ஆண்டவர் தான் அவர் காப்பாற்றிட்டார். பாருங்கள், அப்போ உண்மையாக இருக்கணும்னு நினச்சா பிரச்சனை வரும். ஏசப்பா உண்மையாக இருந்தாங்க. ஆணைகளை கொண்டு சிலுவையில் அடித்தாங்க. அவர் ரத்தம் சிந்தும்படியாக என்ன பண்ணார், நமக்காக அவர் பலியானார். உண்மையாக இருந்தவர் போதிக்கிற பொழுதே, கடைசியாக கூட விடுங்க, சிலுவையில் அடித்தாங்க. அது வந்து தேவனுடைய திட்டமும் சித்தமும், கர்த்தர் நமக்காக பலியாக வேண்டும் என்கிற தேவ திட்டம் அது நடந்தது. அதற்கு முன்பாக நமக்காக அவர் போதித்தார். போதிக்கிற பொழுது நம்ம எப்படிலாம் வாழ வேண்டும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ பொழுது கூட பாருங்கள், எவ்வளோ பேரை சுகமாக்கினாங்க, எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சாங்க. நன்மை செஞ்சவங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. கண்ணால் பார்த்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள் கூட அநேகர் என்ன பண்ணாங்க, அவரை வெறுத்தார்கள். எல்லாருக்கும் மத்தியில் 4 நாள் நாரி போன சரீரத்தை உயிரோடு எழுப்பினாங்க. அப்பயும் ஜனங்கள் அநேகர் பார்த்தாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகர் கர்த்தருடைய வல்லமையில் ஈர்க்கப்பட்டாங்க. அதிலேயும் பலர் இவரை இடரலாக நினைத்தார்கள். இப்போ நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், முன்னேறுறோம், சரிக்க விடுகிறோம், மீண்டும் ஏறுகிறோம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து நம்மளை பார்க்குறாரு. பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி நம்மளுடைய மகனாகிய நம்ம பிள்ளையாகிய இவன் என்ன பண்ணுறான், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஒருபொழுதும் அதில் அவன் பின்வாங்கலை. ஆனாலும் சாத்தானானவன், சாத்தானால் ஏவப்பட்ட மனிதர்கள் அவனை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம என் பிள்ளைக்கு நான் உதவி செஞ்சு அவனை என்ன பண்ணுவேன்னா பரலோகத்தில் சேர்த்து கொள்ளுவேன், நல்ல வழிகளை காட்டுவேன், அவனுக்கு உந்துதலை கொடுப்பேன், அவனுக்கு நல்ல பலனை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நான் கரம் பிடித்தே தூக்கி விடுவேன், நீ கலங்காதப்பா அப்படின்னு சொல்லி
கர்த்தர் நம்மளை அனுதினமும் ஆட்சி தேற்றி நம்மளே நடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்களும் அறிவிங்க, நானும் அறிந்திருக்கிறேன். முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நம் மரிக்கிற வரையில், உயிரோடு இந்த பூமியில் இருக்கிற வரையில் கர்த்தரை கெட்டி சேர முயற்சி செய்து கொண்டே இருப்போம். கொஞ்சம் சறுக்குனாலும் மேலே ஏறி போய்கிட்டே இருப்போம். இந்த முயற்சியை பார்க்குற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா.